நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல அக்டோபர் 26 ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் நண்பா. அந்த ஆடியோல என்ன விஷயத்துக்காட்டி எனக்கு அந்த பிரச்சனை நடந்தது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்தி வீடியோ போடுறதா நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றின வீடியோவாக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இதில் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அந்த ஆடியோவில் நான் சொல்லியிருந்தது எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நினச்சோம்னா, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு அந்த மாதிரி ஆகிட்டு வருது. என்ன அப்படின்னா, பைனான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டில் போய் எனக்கு இமெயில் ஐடியை அக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னோம்னாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே நீங்கள் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. அந்த சைபர் கிரைம்லேருந்து அவங்க ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்பினா மட்டும்தான் உங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் அந்த ஆடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாப்புல பாருங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைபர் கிரைம் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காப்புல. இதே மாதிரி தான் பார்த்தோம்னா, உங்களோட இமெயில் ஐடியை அக்சஸ் பண்ண முடியாமல் பைனான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட போய் நின்னீங்க அப்படின்னா, அவங்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிற மாதிரி திருப்பி விடுறாங்க. அப்போ உங்களோட இமெயில் ஐடியை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். அது போக நிறைய பேர் பார்த்தோம்னா பைனான்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற இமெயில் ஐடியை தாண்டி ஒரு சில இமெயில் ஐடி உங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பெர்சனலாக நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்போ இமெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஆடியோவில் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கே தெரியாமல், ஏன்னா எப்போவுமே அப்பனுக்கு அப்பன் உலகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பான். சரியா, நம்ம என்ன தான் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ஹேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவனாவது ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஹேக் பண்ணி தான் என்னோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா போச்சு. அதனால் ரொம்ப பிரச்சனைகள் ஆனது அந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். ஒருக்கா கேட்டுக்கோங்க. அப்படி ஹேக் பண்ணினாலுமே அதை ரெக்கவர் பண்ணுறது எப்படிப்பட்ட ஒருத்தன் ஹேக் பண்ணாலுமே இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2021 கணக்கெடுப்பின்படி ஒட்டுமொத்தமாக ஆக்டிவ் ஜிமெயில் யூசர்ஸ் பார்த்தோம்னா உலகத்தில் 1.8 பில்லியன் யூசர்ஸ், ஆக்டிவ் யூசர்ஸ் நான் சொல்கிறது சரியா, 180 கோடி அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் பைனான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டு, கூகாயின் கஸ்டமர் சப்போர்ட்னு இருக்கிற மாதிரி கூகுளுக்கு பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் போட முடியாது. ஏன்னா ஆக்டிவ் யூசர்ஸே ஒரு 180 கோடி பேர் இருக்காங்க. அப்படிங்கிற போது மொத்தமாக எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. டெய்லி லட்சக்கணக்கான அக்கௌண்ட் ஹேக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இன்கேஸ் உங்களோட ஜிமெயில் ஐடி ஹேக் ஆச்சு அப்படின்னா, ஹேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணவும் முடியாது. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறத உங்களுக்கு ஏதாவது ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருந்தால் அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஆனால் கூகுளுக்குன்னு சொல்லி எந்த ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டும் கிடையாது. உங்களோட இமெயில் ஐடி ஹேக் ஆச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எங்கேயுமே போய் கேட்க முடியாது. என்னைய மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் வாங்குற மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்தோம்னா 180 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னால எல்லாத்துக்குமே கூகுளால் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க கிட்ட பார்த்தோம்னா வேற விதமாக நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அதுக்கு அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க. அந்த யூஆர்எல் இருந்துச்சுன்னா உங்களால அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆனாலுமே யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரி, அந்த யூஆர்எல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம கண்டிப்பாக யூடியூப்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பைனான்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டோ 2 அக்கௌண்ட்டோ 5 அக்கௌண்ட்டோ எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் எல்லாத்துக்குமே இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லைன் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த இமெயில் ஐடி எல்லாத்துக்குமே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த யூஆர்எல் லிங்கை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, யாராவது என்னைக்காவது ஹேக் பண்ணாலுமே நீங்கள் இதை திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரியா, ஆனால் இந்த முறை இப்படி பண்ணுறது லீகலா என்னங்கிறது எனக்கே தெரியாது. ஆனால் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு தடவை எதுவும் ஹேக் ஆச்சுன்னா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் பெரிய பெரிய யூடியூப் சேனல் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஹேக் ஆச்சுன்னா வெளியில் ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு 50,000 கொடு, 1.5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி வெளியில் ஃபீஸ் வாங்கிட்டு தான் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அப்படி 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்டாலுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாதம் வர்றதே இந்த யூடியூப் சேனல்லேருந்தே பல லட்சங்கள் வரும். அதனால் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலைன்னா ரெக்கவரே பண்ண முடியாது. சரியா, அதனால் இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையானது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு, அது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பைனான்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லா ஜிமெயிலுக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையுமே லைவ்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி www.youtube.com அப்படிங்கிற வெப்சைட்டு இது பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான வியூவாக இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணலை, ஃபஸ்ட்டு என்ன வேணுங்கிறத சர்ச் பண்ணுங்க, அது ரிலேட்டடான கண்டென்ட் காட்டுறோங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ டாப் ரைட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நான் முக்கியமான இமெயில் அக்கௌண்ட் நீங்கள் லைன் பண்ணுவீங்க. நான் என்னோட இமெயில் அக்கௌண்ட்டை லைன் பண்ணிக்கிறேன். செல்லூர் நவீன் 1999@gmail.com அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல ரீடைரக்ட் ஆகும். அதுக்கு நான் பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டுட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கேன்.
இப்போ வந்து பார்த்தோன்னா யூடியூப் சேனலில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் நான் எதுவுமே சர்ச் பண்ணலை. அதனால் இப்போ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என்னோட ப்ரொஃபைலில் வந்து பார்த்தோன்னா இந்த டாப் ரைட்டில் இந்த ஆடு படம் போட்டுருக்கிறது காட்டுது பார்த்தீங்களா, இது நான் வளர்க்குற ஆடு, அதனால் அது ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்தோம்னா என் பேரு கீழே இமெயில் ஐடியில் நான் செல்லூர் நவீன் 1999 இருக்கா, அதுக்கு கீழே கிரியேட் ஏ சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் சிஸ்டத்தில் லாகின் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். கிரியேட் ஏ சேனல் இருக்குல்ல, அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா பேர் வைக்க சொல்லுது. செல்லூர் நவீனே நான் வந்து வச்சுக்கிறேன். கிரியேட் ஏ சேனல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த ஒரு பேர்னாலும் வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் பிக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. செல்லூர் நவீன் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் சேனல் மேனேஜ் வீடியோங்கிற ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். ஏன் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ கூட அப்லோடு பண்ணலை அப்படின்னா உங்களோட சேனல் வந்து பார்த்தோம்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகாது. அதனால் ஏதாவது ஒரு வீடியோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் என் வீட்டிலேருந்து ரெக்கார்டு பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலையோ வெட்டிக்கலையோ எந்த மோடல்னாலும் வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா கிரியேட் ஏ கண்டென்ட் ஆன் எனி டிவைஸ் இருக்குல்ல, இதுல வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த கிரியேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன வருங்கிறத வந்து பாருங்க. இப்போ என்னோட டெஸ்க்டாப்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஏதாச்சும் ஒரு வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லுது. அந்த அப்லோடு பண்ற ஃபைல் வந்து பார்த்தோன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்குள்ள உட்பட்டதா இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் அதை மொத்த படத்தையும் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணிட்டு வந்து நீங்கள் இதில் அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா செருப்பு கொண்டு அடிச்சு போடுவாங்க. வீடியோ வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு போட்டு ஒரேடியாக சேனலே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு வன்முறையை தூண்டுற விதமாகவும் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க கையில இருந்து இந்த கத்தியை கொடுக்கறது இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு மலையை போட்டோ எடுக்கிறது, ஒரு பூவை போட்டோ வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலான ஒரு வீடியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா மை ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா டைட்டில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி. கீழே இருக்கிற மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிறத கொடுத்துட்டு ஷோ மோருங்கிறத கொடுத்து பெய்டு வேறு எதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. நம்ம கொலாபரேஷன் எதுவுமே பண்ணல. மற்றபடி இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். வீடியோவோட லாங்குவேஜ் ஏதாச்சும் லாங்குவேஜ் அதில் பேசியிருக்கீங்கன்னா தமிழ் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம். நான் அதில் வீடியோ வந்து எதுவுமே பேசலை. ஜஸ்ட் என் வீட்டில் இருந்து ஒரு வீடியோ மட்டும் தான் நான் ரெக்கார்டு பண்ணி எடுத்திருப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து அப்லோடு கம்ப்யூட்டர் முடிச்சு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும். அது நீங்கள் வந்து ஒருக்கா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். காப்பிரைட் ஏதாச்சும் அதில் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணுவோம். ஏன்னா வேற யாராவது போட்டிருக்கிற வீடியோவை நம்ம தூக்கி போட்டோம்னா அது காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நம்மளாம் ரெக்கார்டு பண்ண வீடியோவில் அந்த பிரச்சனை வராது. எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் பிரைவேட்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் பப்ளிக்கில் வந்து போட்டுக்கிட்டு பப்ளிஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் கம்ப்ளீட்டு, நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அவ்வளோதான் நண்பா. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை வெற்றிகரமாக அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து வீடியோவில் இருக்காது, எனக்கு வந்து ஷார்ட்டில் தான் போய் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா மை ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அதை ஒருக்கா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டவா பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே என் வீடை வந்து நான் வந்து ரெக்கார்டு பண்ணி இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த வீடியோ. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் வீட்டு வாசலே ஏதாவது சொன்னேன் ஏற்கனவே ஒரு பூ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து பிரச்சனை வராத மாதிரியான ஒரு வீடியோவாக நீங்கள் ரெக்கார்டு பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்லோட் பண்ணி எல்லா வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூடியூப் ஸ்டூடியோ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஸ்டூடியோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டாப் ரைட்டில் சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனலுங்கிறத கிளிக் பண்ண உடனே இப்போ மோர் அபவுட் திஸ் சேனலில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் காப்பி சேனல் ஐடின்னு இருக்குல்ல, அந்த காப்பி சேனல் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு நோட்பேட்லேயே என்னத்துலேயே போட்டு பேஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலோட இப்போ உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ஐடி. சரியா, ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அதிலேருந்து ஐடியை நீங்கள் வந்து எடுக்க முடியும். நீங்கள் என்னென்ன பைனான்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த யூடியூப் சேனலோட ஷேர் ஆப்ஷனுக்குள்ளே போய் இதுதான் உங்களுடைய ஐடி. ஒரு நான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி காட்டேன்னா நல்லா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். 48 கூட வச்சுக்கிறேன். சரியா, இப்போ இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, யூசி
கியூன்னு சொல்லி ஆரம்பிச்சு SUGன்னு இருக்குல்ல, இது ஒட்டு மொத்தமா இதை மட்டும் ரொம்ப சேஃபா பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களால உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ண முடியல, இல்ல ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு எப்போனாலும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இமெயில் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு எப்படி கைடு பண்ண முடியுமோ நான் வந்து கைடு பண்றேன். ஏன்னா இது வரைக்கும் இதுல இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 4 நாள் இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால அதை 4 நாள் நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ பண்ணி போட்டோம்னா 4 நாள் வீடியோவாக அது வந்து ஓடும். அதனால அது நான் உங்களுக்கு தனியாக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும். எல்லாத்துமே கம்பல்சரியாக நீங்கள் எந்த திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். எந்தெந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் என்னத்தையா உங்களுக்கு கிரியேட் பண்ணி என்னத்தையா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே போய் சேனலுக்கான URL எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடி பேரை போட்டு அதுக்கு நேராக இந்த இமெயில் ஐடிக்கான URL இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் ஹேக் ஆச்சு அப்படின்னா என்கிட்ட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதுக்கடுத்து என்ன ஸ்டெப் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி கொடுக்கறதுக்கு பெரிய சேனலுக்கு 50,000 1 லட்சம் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு நமக்கெல்லாம் ஹேக் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப டைட்டாக போட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிருந்துச்சு. அந்த அக்கௌண்ட்டை அசஸே பண்ண முடியாமல் ஃபைனான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டில் போய் நான் நிற்கிறேங்கிற போது அவங்க கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப அலைய விட்டாங்க. அது ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடமான விஷயம். சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னாலும் அந்த பிரச்சனை முடியுமான்னு பார்த்தா அதுவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் இன்னுமே இல்லீகலாக தான் அவங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கிடணும். இது போக உங்களுக்குன்னு சொல்லி பர்சனலாக ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எல்லாருமே வந்து வச்சுருப்பீங்க. சரியா? ரொம்ப பர்சனலான அக்கௌண்ட்டு, இதை நான் என்றைக்குமே இழக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன். இதையுமே நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி URL நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா என்றைக்குனாலும் ஹேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அசஸே பண்ண முடியாமல் போனாலும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் உங்களோட இமெயில் ஐடி, அந்த அசஸ் பண்ண முடியாமல் போன இமெயில் ஐடியோட பேரையே நீங்கள் யூசர் நேமையே நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த நேம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுலையாவது எழுதி வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நேராக இதுதான் நம்ம இமெயில் ஐடியோட சேனல் URLங்கிறத போட்டு எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து பிரச்சனையில் போய் முடியும். அதனால் ஒரு நோட்டு போட்டு என்னத்தையாவது போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த URL இல்லை அப்படின்னா சேனலை ரெக்கவர் பண்ணதையும் உங்கள் இமெயில் ஐடி அக்கௌண்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், அவ்வளோதான் ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட்டை மொத்தமாக விட்டுற வேண்டியதான், இதே மாதிரி போயிடும். சரியா? அப்புறம் ஃபைனான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டில் போய் நம்ம இங்ககிட்ட தேவையெல்லாம் பேச்சு வாங்கிட்டு நடக்கணும். சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.